ம். நாம கடைசியா பார்த்தது வங்கி கணக்கும் வங்கி கணக்கிணக்க கூற்றும் தானே. அதுல வங்கி கணக்கு ஃபுல்லா முடிஞ்சிட்டு வங்கி கணக்கிணக்க கூற்றுல ஒரு ஆரம்பம் மட்டும் பார்த்தேன். அப்படிதானே? ம். விளங்குறானா கதைக்குது? ம். விளங்குது. ரைட். வங்கி கணக்கிணக்க கூற்று மட்டும் பார்த்தோம். அதுல இருந்து அப்படியே கொஞ்சம் பார்த்துட்டு போவோம். சரியா? எங்கன இருந்து பார்க்கணும்னு நீங்க சொல்றீங்களா? எத்தனா பக்கத்துல இருந்து பார்க்கணும்? புத்தகமா கையில வச்சுக்கணுங்களோ? அப்பதான் வேணாங்க. போன்ல தானே பாக்குறீங்களோ? இதுல இந்த காசோலை மறுக்கப்படுவது, மறுக்கப்பட்ட காசோலை இது அறிவிப்பு, இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ம். அதுக்குரிய பதிவு என்னன்னு பார்த்தோம். வழங்கப்பட்ட காசோலை மறுக்கப்படுது பார்த்தோம். அதுதானே ம். இந்த கணக்கு செய்ய சொன்னது. அப்படியா? அது செய்யத்தான் சொன்னேன். அது செஞ்சு அது திருத்துனதா பார்த்தோமா சரிப்பில? இல்ல இல்ல. பார்க்கல. செஞ்சீங்களா? செஞ்சீங்களா? ம். ம். செய்யலையா? செஞ்சுக்கிறான். அதில் விடைய நான் சொல்லவா? ம். இப்படி வந்தீங்க. புத்தகம் நான் கையில. ரைட். அதுல அந்த கணக்கு பார்ப்போம் கொஞ்சம் டக்குண்டு. சரியா? கணக்குல என்ன சொல்லுங்க? 2006 நல்ல ஐயா வணிகத்தில் பின்வரும் மீதிகள் காணப்பட்டன. சரியா? அதுல முதலாவது வந்தீங்கன்னா காசு 1,85,000, கடன்பட்டோர் 55,000, கடன் கொடுத்தோர் 85,000. இப்படித்தானே இது? ரைட். இப்போ இதை என்ன செய்யணும்னா முதலாவது நாம பேரேடுகள் தொடங்கணும். காசு கணக்குன்னு ஒரு பேரேடு தொடங்கணும். சரியா? காசு கணக்கு நாம காசேடு தொடங்குறதால பேரேட்டுக்கு பதிலாக நம்ம காசேட்டிலேயே நாம பதியலாம். வரவு பக்கம் மீதியா பதியணும். 1,85,000 சொல்லி பதியணும். விளங்குறா? நீ கதைச்சா தான் உங்களுக்கு விளங்குறேன்னு எனக்கு தெரியும். அப்பதான் டக்கு டக்கு நடத்தைக்கு போகலாம். இன்னும் கதைக்காட்டி உங்களுக்கு விளங்க இல்லைன்னு சொல்லி நான் அப்படி பார்த்துட்டு இருப்பேன். முடிக்கல அது சொன்னவங்க. விளங்குது. அப்படி சொன்னாதான் நம்ம என்னென்னு விளங்கிட்டா இல்லையா அப்படின்னு சொல்லுவோம். ரைட். அடுத்தது ரெண்டாவது இது கடன் பட்டோர். சரியா? காட்டுதா இதா? இந்த இது நினைக்கல. இந்த காசு கணக்கு வரவுல போட்டது இந்த பதிஞ்சிக்கிறாங்க. மீதி கீழ் கொண்டு வந்தது 1,85,000 சொல்லி பதிஞ்சிக்கிறாங்க. சரியா? அது ரெண்டாவது கடன் பட்டோர். கடன் பட்டோர்ல மீதிக்குது 55,000. 55,000த்துக்கு கடன் பட்டோர் பேர் ரேட்டில் வரவு பக்கம் இந்த பதிஞ்சிக்கிறாங்க. ஏன்னா 55,000 சொல்லி என்ன செஞ்சுக்கிறாங்க? பதிஞ்சிக்கிறாங்க. ரைட்.
அடுத்தது என்ன, மூணாவது கடன் கொடுத்தோர். கடன் கொடுத்தோருக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க, அதுக்கும் இந்த இடத்துல என்ன செஞ்சுக்கிறாங்க, கடன் பட்டோர்னு சொல்லி தேவைகள் குறைஞ்சு கடன் கொடுத்தோர் செலவு மீதி 85,000 இந்த பதிஞ்சிட்டான். சரியா, அப்ப மூணு மீதியும் பதிஞ்சாச்சு. இப்ப அடுத்ததா இருக்கிறது கொடுக்கல் வாங்கல். கொடுக்கல் வாங்கல்ல சொல்லிக்கிறாங்க, ஜூன் மாதத்தில் இடம்பெற்ற கொடுக்கல் வாங்கல்கள் பின்வருமாறு. 6ஆம் மாதம் 2ஆம் தேதி வங்கியில் ரூபா 22,000 வைப்பு செய்யப்பட்டு நடைமுறை கணக்கொன்று ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொல்லிக்கிறாங்க. சரியா, வங்கியில 22,000 ரூபாய் காசு வைக்கிறாங்கன்னு சொன்னா இந்த காசு எங்கேருந்து போகும்னு சொன்னா நம்மட கையில உள்ள இந்த 185,000 தான் போகுது. இதுல இருந்து போகும்போது நாம என்ன செய்யணும், செலவு பக்கத்துல தான் வெளியே போறதெல்லாம் பதிவோம். இப்போ வங்கியில நாம வைக்கிறதால இன்னைக்கு 6ஆம் மாசம் 2ஆம் தேதி வங்கியில வைப்பு செய்தோம் 22,000 அப்படின்னு சொல்லி ஒரு பதிவோம், செலவு பதிவு பதிஞ்சிட்டு இப்போ இந்த 22,000 போகுது எங்க வங்கி கணக்குக்கு போகுது. இப்போ வங்கி கணக்குல வரவு அப்போ 22,000 எங்கேருந்து வருது, காசு கணக்குல இருந்து வருது. இந்த காசு கணக்குல இருந்து தானே வருது. அப்போ இங்கே எழுதுவோம், காசு கணக்குன்னு எழுதுவோம். இங்கிட்டு 6ஆம் மாசம் 2ஆம் தேதின்னு சொல்லி என்ன செய்வோம், இந்த டேட் எழுதுவோம். சரியா, அது விளையிட்டா? சரி சார். Right. அடுத்தது 6ஆம் மாசம் 3ஆம் தேதி கடன்பட்டோர் ஒருவரிடம் இருந்து 455ஆம் இலக்கம் கொண்ட ரூபா 9,000 பெறுமதியான காசோலை கிடைக்க பெற்றது அப்படின்னு சொல்லிடுறோம். நாம படிச்சுக்கிறோம், காசோலை ஒண்ணு நமக்கு கிடைக்கக்குள்ள நாம காசுல தான் என்ன செய்யணும், அதுல பதிவு முதலாவது என்ன செய்யணும், பதியணும் அப்படின்னு சொல்லி பதிக்கிறோம். அந்த அடிப்படையில பாருங்க, அவங்க 6ஆம் மாசம் 3ஆம் தேதி 9,000 ரூபாய் காசோலையை கடன்பட்டோர் தாராரு. அப்ப காசு கணக்குல அதை வரவு பதிஞ்சிட்டோம். சரியா, அதுக்கு ஒரு பதிவு தான். சரியா, போட்டாச்சு. இன்னைக்குல 455ன்னு போடணும், அவங்களுக்கு போட இல்லை அன்னைக்கு. சரியா, அதை நாம போட்டா சரி. அடுத்தது 6ஆம் மாசம் 4ஆம் தேதி என்ன சொல்லிக்கிறாங்க, கடன்பட்டோரிடமிருந்து கிடைக்கப்பட்ட 455ஆம் இலக்கம் கொண்ட காசோலை ரூபா 9,000 வங்கியில் வைப்பிலிடப்பட்டது. அப்ப இதைத்தான் சொல்றாங்க, இது நமக்கு கிடைச்சது. இப்ப நாங்க என்ன செய்யறோம், 6ஆம் மாசம் 4ஆம் தேதி வங்கியில போடுறோம். அப்ப வங்கியில போடுக்கலாம், நம்மகிட்ட இந்த கையில இருக்கிற செக் நம்ம கையை விட்டு இல்லாம போயிட்டு இது வங்கிக்கு போயிட்டு சேரும். இப்ப அதால நாம் என்ன செய்யணும், காசு கணக்குல 6ஆம் மாசம் 4ஆம் தேதி நாம் வங்கிக்கு போடுறோம் 9,000 ரூபாயோட செக், கடன்பட்டோர் தந்த 455ஆம் இலக்கம் செக்கை போடுறோம். கணக்கில் 455ன்னு போட்டாலும் விலையில போட்டுட்டு செலவு வச்சுட்டு இதுல வரவு வங்கிக்கு போறதால அதே 6ஆம் மாசம் 4ஆம் தேதி காசுல இருந்து தானே வருவது. அப்ப காசு 455ஆம் இலக்கம் 9,000 ரூபாய் அப்படின்னு சொல்லி பதிவு. சரியா, அது விளங்கிட்டா? விளங்கிட்டா? விலகாட்டி சொல்லணும். 6 4. அது அடுத்தது 6ஆம் மாசம் 8ஆம் தேதி விற்பனைக்காக கிடைக்கப்பெற்ற 562 இலக்கம் கொண்ட ரூபா 12,000 பெறுமதியான காசோலை ஒன்று அச்சந்தர்ப்பத்திலேயே வங்கியில் வைப்பிலிடப்பட்டது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. விற்பனையில கிடைச்சது 6ஆம் மாசம் 8ஆம் தேதி. சரியா, அதுல என்ன நடக்குதுன்னு சொன்னா, கிடைக்கிற காசோலைய நம்மட லாட்சியில போடுறது உடனேயே பேங்க்லயே போட்டு விட்டாங்களாம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க. அப்ப நாம என்ன செய்யறோம், இந்த இடத்துல உடனே பேங்க்ல போட்டா நாம காசு கணக்குக்கு பதிய கூடாது. நம்ம பதிய வேண்டிய இடம் வங்கி கணக்குக்கு நேரடியா கொண்டு பதியணும். வங்கியில நாம போடுறதால வங்கிக்கு அது வரவாகும். அப்ப இது நடந்துக்கிறது 6ஆம் மாசம் 8ஆம் தேதி. நம்ம விற்கிறது ஆள கிடைச்ச காசோலையை தான் நாம நேரடியா வங்கியில போடுறோம். அப்ப விற்பனைகள்னு போடணும், அந்த காசோலையிட நம்பர் 562 அதை போட்டுட்டு எவ்வளவு கிடைச்சி, இது 12,000ன்னு போடணும். இதுல செலவு பதிவு எங்க போகணும்னு சொன்னா, என்னத்துல ஆள கிடைச்சிது, விற்பனையால கிடைச்சிது. அப்ப இதுக்கு ஒரு பேரேடு திறக்கணும், விற்பனைன்னு சொல்லி ஒரு பேரேடு திறந்து 6ஆம் மாசம் 8ஆம் தேதி 12,000 ரூபாய் விற்பனையால நமக்கு கிடைச்சிதுன்னு சொல்லி செலவு பக்கம் பதியணும். அது பதிஞ்சது எந்த விற்பனை கணக்கு தொடங்கியா தேதி 6ஆம் மாசம் 8ஆம் தேதி வங்கியில போட்டிக்கிறோம் 12,000 அப்படின்னு போட்டிக்கிறோம். சரியா, விற்பனைக்காக அவர் தந்த காசோலை நேரடியா நம்ம வங்கிக்கே போட்டோம், அதான் வங்கின்னு போட்டிக்கிறோம்.
ஆனால் அவங்க இலக்கத்தை போட்டாலும் பரவாயில்லை, என்ன இலக்கம் 562ன்னு போட்டாலும் பிழை இல்லை. சரியா? அது அடுத்தது சரி. 6ஆம் மாதம் 12ஆம் தேதி காசாக ரூபா 15,000 வங்கி நடைமுறை கணக்கில் வைப்பில் இடப்பட்டது. இது வந்து அந்த முதலாவது மாதிரி தான். முதலாவது ஒரு வைப்பு செஞ்சா 22,000 அந்த மாதிரி ஒன்று தான் இங்கனைக்குள்ளே நடந்துக்கிட்டு என்ன நடந்துக்கிட்டு, காசாக ரூபா 15,000 வங்கி நடைமுறை கணக்கில் வைப்பில் இடப்பட்டது அப்படின்னு போட்டுக்கிறாங்க. சரியா? ஆனா இங்கனைக்குள்ள என்னன்னு சொன்னா, நாங்க தான் வைப்பிலிட்டோமா என்னன்னு நாம் பார்க்கணும். என்ன, 6ஆம் மாதம் 12ஆம் தேதி, ரைட்? அப்போ அது வந்து நாம தான் வைப்பில் இட்டிட்டோம். காசாக ரூபா 15,000 வங்கிக்கு போடுறோம். அப்போ நம்ம ஏற்கனவே இருந்த காசுல இருந்து தான் வைப்புல போக போகுது. 6ஆம் மாதம் 12ஆம் தேதி பேங்குக்கு வைக்கிறோம் 15,000. அப்படி வைக்கக்குள்ள இந்த வைக்கிற 15,000 வரவா போகுது பேங்குக்கு வந்துட்டு இந்த 15,000 எங்கேருந்து வந்தது? காசு கணக்குல இந்த எடுத்தாச்சு. காசு கணக்கு எத்தனாம் தேதி? 6ஆம் மாதம் 12ஆம் தேதி வந்துட்டு. சரியா? அடுத்தது 6ஆம் மாதம் 15ஆம் தேதி 301ஆம் இலக்கம் கொண்ட 7,600 ரூபாய் பெறுமதியான காசோலை என்று கடன் கொடுத்தோருக்கு செலுத்தப்பட்டது. இதற்கு 400 ரூபாய் கழிவாக பெறப்பட்டது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்படின்னு சொன்னா என்ன கருத்துண்டா, இவன் கொடுத்துக்கிறாங்க யாருக்கு? கடன் கொடுத்தோர் கடனுக்கு வாங்கினதுக்காக, அதை செட்டில் பண்றதுக்காக 7,600 ரூபாய் செக் எழுதிக்கிறாங்க. அந்த நேரம் அவங்களும் ஒரு 400 ரூபாய்னா கழிவு ஒன்றும் கொடுக்குறாங்க. அப்போ மொத்த பெறுமதி இவங்களுக்கு கடன் கொடுத்தோர்ல கழிய போறது வந்து 8,000 ரூபாய் தான் கழிய போகுது. சரியா? ஆனா நாம எழுதிக்கிற செக் வந்து 7,600 ரூபாய்க்கு தான். அப்ப நாம பேங்க்ல இருந்து வங்கியில இருந்து குறைக்க வேண்டிய காசு வந்து எவ்வளோ எவ்வளவு குறைக்கணும்? 7,600. 7,600 ரூபாய் குறைக்கணும். அவ வங்கியில வந்தாச்சு, கடன் கொடுத்தவருக்கு கொடுக்குறோம் காசு, இலக்கம் 301 தந்திக்கிறாங்க. 7,600 ரூபாய்க்கு செக் எழுதுறோம். அந்த நேரம் நமக்கு கிடைக்கிற கழிவு வந்து என்ன? 400 ரூபா அப்படின்னு பதிஞ்சாச்சு. பதிஞ்சிட்டு இப்ப என்ன செய்யணும்? கடன் கொடுத்தோர்லையும் கழிவு கணக்கு. இது என்ன கழிவு கணக்கு? பெற்ற கழிவு. பெற்ற கழிவு கணக்கு. அது ரெண்டுலையும் வரவு வைக்கணும். கடன் கொடுனர்ல 7,600 ரூபா, பெற்ற கழிவுல எவ்வளோ? 400. 400 ரூபா. அது எந்த பக்கம் வரும்? பெற்ற கழிவு 400 ரூபாய் எந்த பக்கம் வரும்? வரவு. வரவு வந்து எந்த கணக்குல வரவுல வரும்? பெற்ற கழிவு கணக்கு. பெற்ற கழிவு கணக்கு. அங்கே பெற்ற கழிவு எந்த பக்கம் இங்குது? செலவு பக்கம் தானே இரு. அப்ப பெற்ற கழிவு கணக்குல எந்த பக்கம் வரும்? செலவு. அப்ப வரவுல என்ன கணக்குல வரும்? கொடுத்தாலே கடன் கொடுத்தோர் கணக்குல தான் வரவுல வரும். இந்த இது பாருங்க, நாம இங்க நினைக்கிற செலவு வைக்கக்குள்ள ரெண்டுமே செலவுல இருத்தானே. இது ரெண்டையும் வந்து நாம கடன் கொடுத்தோர் கணக்குல தான் வரவு வைப்போம். ஆனா எப்படி வைப்போம்னு சொன்னா, தொகைய செக்க வேறையாவும் கழிவ வேறையாவும் தான் கடன் கொடுத்தோர்ல வரவுல வைப்போம். இந்த இது முதலாவது டேட் ரெண்டும் ஒன்று தான், நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. டேட் ஒன்று தான். 6ஆம் மாதம் 15ஆம் தேதி செக்கு கொடுத்தோம் 7,600 ரூபா. அதுக்காக அவங்க தந்த கழிவு 400 ரூபா. அதை நாம இங்கே கழிவுன்னு சொல்லி காட்டிட்டோம். இப்போ கழிவுன்னு இங்கே காட்டணுமாக இதுக்கு அடுத்த இரட்டை பதிவை வந்து பதிய வேண்டிய இடம் வந்து பெற்ற கழிவு கணக்குல தான் காட்டணும். இங்க வரவுல இருந்தா இது போக வேண்டிய இடம் வந்து பெற்ற கழிவு கணக்கு. இந்த பெற்ற கழிவு கணக்கு 400 ரூபான்னு போட்டு பெற்ற கழிவுட இன்னொரு பதிவு எங்க இருக்குது? கடன் கொடுத்தோர்ல இருக்குது. அதை சொல்லி போடணும்.
சரியா? ம். ம். சரியா இது? சரி சார். அடுத்தது 6ஆம் மாசம் 18, அடுத்து 6ஆம் மாசம் 18ஆம் தேதி மின்சார கட்டணமாக 302 இலக்கம் கொண்ட ரூபாய் 5000 பெறுமதியான காசோலை ஒன்று வழங்கப்பட்டது. இது லேசான ஒண்ணுதான். வங்கியிலேருந்து செக் கொடுக்குறோம், மின்சாரத்துக்கு கொடுக்குறோம். அப்ப மின்சாரம் எழுதியாச்சு. அந்த செக் நம்பர் 302, 6ஆம் மாசம் 18ஆம் தேதி கொடுக்குறோம். எவ்வளோ கொடுக்குறோம்? செக்கு 5000 ரூபா கொடுக்குறோம். இது செலவு வச்சாச்சு. வச்சா அடுத்த வரவு வந்து எந்த கணக்குல வரும்? என்னத்துக்காக கொடுத்தோம்? மின்சாரத்துக்காக கொடுத்தோம். மின்சார கணக்குல வரவு பக்கம் வரும். 302 இலக்க காசோலை 5000 சொல்லி வரும். உங்க மின்சார கணக்கு இந்த மின்சார கணக்கு 6ஆம் மாசம் 18ஆம் தேதி காசோலை வங்கி மூலமா கொடுத்ததால வங்கி எவ்வளோ தொகை? 500 வேண்டாம். அவங்க அதில் இலக்கம் 302ன்னு சொல்லி நாம் என்ன செய்யலாம்? அதை எழுத இயலும். அடுத்தது என்ன நடக்குது? 20ஆம் தேதி என்ன நடக்குது? மின்சார கட்டணத்திற்காக வழங்கப்பட்ட ரூபாய் 5000 பெறுமதியான காசோலை மறுக்கப்பட்டது. இப்ப என்ன நடந்தது? மின்சாரத்துக்கு இந்தா கொடுத்துக்கிறார் 5000. சரியா? மின்சாரத்துக்கு இவர் கொடுத்தாரு 5000. கொடுத்தா காசோலை எழுதுனது பிள்ளையா? அப்படி இல்லாட்டி அவர் நம்மட கணக்குல ஏதும் பிரச்சனைகள் இருக்குதா? அப்படி ஏதும் பிரச்சனையால என்ன நடந்துட்டு நாம கொடுத்த காசோலையை திருப்பி விட்டான், செக் ரிட்டர்ன். அப்ப இதை என்ன செய்யணும்? கொடுக்கும் போது நம்மட மீதியில இது கழியும். திரும்ப ரிட்டர்ன் ஆகினதோட அவங்களுக்கு காசு போகையிலேயே இது ரிட்டர்ன் ஆகி வந்தா அந்த காசு வந்து திரும்ப அப்படியே நமக்கு வரவுல வைக்கணும். அதுதான் இப்படித்தான் அதோட பதிவு வந்தாயிடுச்சு. வரவு பக்கம் வச்சாச்சு. 18ஆம் தேதி கொடுத்தது, 20ஆம் தேதி ரிட்டர்ன் ஆகுது. மின்சாரம் 302, அதே மாதிரி தான் இன்னைக்கு வர மின்சாரம் 302, 5000 ரூபாயோட செக், 5000 ரூபாயோட செக் பண்ணுறோம். சரியா? ரைட். இப்ப என்ன நடக்கும்? இங்க வரவுல வச்சா திரும்ப மின்சார கணக்குல செலவுல வச்சு விடணும். நாம ஏற்கனவே என்ன நடந்துட்டோம்? காசு கொடுக்கக்குள்ள செலவுல சேர்த்தோம். இப்ப வந்து என்ன நடக்க போகுது? அதை ரிட்டர்ன் பண்ணதால செலவுலையும் அதை குறைச்சி விடணும். அப்ப நாம என்ன செய்யணும்? அதுக்கு பெய்தாச்சு. எங்க போகணும்? இந்த இது மின்சார கணக்கு. சரி. முதலாவது கொடுக்கக்குள்ள வங்கி கணக்கு செலவு, மின்சார கணக்கு வரவுன்னு இருந்தது. ரிட்டர்ன் பறக்கல, வங்கி கணக்கு வரவு, மின்சார கணக்குல செலவுன்னு போட்டு அந்த விவரத்தை எழுதிட்டு வங்கி கீழே மறுக்கப்பட்ட காசோலைன்னு சொல்லி என்ன செய்யணும்? நாம அதை எழுதி விடணும். அது சரிதானே? ம். அடுத்தது என்ன இது? 6ஆம் மாசம் 24, 415 இலக்கம் கொண்ட ரூபாய் 13,000 பெறுமதியான காசோலை ஒன்று கடன்பட்டோரிடமிருந்து பெறப்பட்டது. அப்ப நம்மளுக்கு காசோலை வருவது. இப்போ நம்மளுக்கு காசோலை வந்தா நமக்கு காசோலை வந்தா வளம மாதிரி தான் காசு கணக்கு. கடன்பட்டோர் தாராரு. எத்தனாம் தேதி தாராரு? 6ஆம் மாசம் 24ஆம் தேதி தாராரு. எவ்வளோ தாராரு? 13,000 தாராரு. தந்தவர் கடன்பட்டோர் எழுதியாச்சு, இலக்கத்தை போட்டாச்சு. சரியா? காசோலை தரக்குள்ள நாம நம்மட உடனடியா நாம பேங்குக்கு போட இல்லைன்னு சொன்னா நாம முதலாவது காசு கணக்குக்கு தான் பதியணும். பதிஞ்சு போட்டு அதுக்கப்புறம் வங்கியில வச்சாராங்க இருந்தா தான் அதை வந்து என்ன செய்யணும்? காசுல இல்லாமக்கி வங்கிக்கு போடணும். பாருங்க, இதுல என்ன சொல்லிக்கிறாங்களோ என்ன? 6ஆம் மாசம் 24ஆம் தேதி கடன்பட்டோட்டு இந்த கிடைச்ச காசோட 415 இலக்கம் கொண்ட காசோட 6ஆம் மாசம் 26ஆம் தேதி 2 நாள் கழிச்சு என்ன செய்யறாங்க? வங்கியில வைப்பு செய்யறாங்க. அப்போ வைப்பு செய்யக்குள்ள இதான காசோலை. ரைட்.
6ஆம் மாசம் 24 கிடைச்சது. 6ஆம் மாசம் 26ஆம் தேதி போடுறாங்க வங்கியில அந்த காசோலை இலக்கம் 415. அதுல பெறுமதி 13,000 செலவு வச்சுட்டு இப்ப வங்கி கணக்குல வரவு வச்சு விட்டா சரி. வங்கி கணக்கு போனா 415ஆம் இலக்கம் காசை நாம் பேங்க்ல வைக்கிறோம். காசுன்னு போடுறது என்னத்த செக். இதுல காசு கணக்குல இருந்து வாரதால தான் நம்ம காசுன்னு போடுறோம். 6ஆம் மாசம் 26ஆம் தேதி வரவு பக்கம் வச்சு விட்டா சரி. அடுத்தது 6ஆம் மாசம் 28ஆம் தேதி என்ன நடக்குது? வங்கியில் வைப்பிலிடப்பட்ட 415ஆம் இலக்கம் கொண்ட காசோலை மறுக்கப்படுவது. ரைட். இப்ப கிடைச்சது. அதுக்கப்புறம் நம்ம பேங்க்ல எங்க வச்சு விட்டோம். இப்ப என்ன நடக்குது? பேங்க் பார்த்துட்டு அவர் செக் எழுதுனது பிழையா, அப்படி இல்லாட்டி அவர் அக்கௌண்ட்ல காசு இல்லையா, ஏதோ ஒரு சிக்கலாலே தான் நடந்துட்டு அதை ஏற்றுக்கொள்ள இல்லை வங்கி. அதுக்கு காசு தர மாட்டேன்னு ரிட்டர்ன் பண்ணுது. அப்போ உடனே நாம என்ன செய்யணும்? நம்மளோட வங்கியில இந்த 13,000 அப்படியே என்ன செஞ்சு கிடக்குது? கூடி கிடக்குறது முதலாவது இல்லாம இருக்கணும். காசு வராததை இப்ப செலவு பக்கம் வச்சாச்சு. எப்போ வங்கி மறுக்குது? 6ஆம் மாசம் 28ஆம் தேதி கடன்பட்டோர் தந்த காசோலையை மறுக்குது. திருப்பி அவருக்கு கொடுக்கணும். அதில் கடன்பட்டோர் காசோலை இலக்கம் 415 தொகை 13,000 போட்டாச்சு. செலவு வச்சு விட்டா அப்போ வங்கியில நாம கூட்டி வச்சு இந்த காசு குறைஞ்சிடும். செக்கு தரவுனா நமக்கு காசு வந்துட்டு சந்தோஷத்துல கூட்டணும். இப்போ ரிட்டர்ன் ஆகிட்டு அப்போ அங்கிட்டு குறைச்சாச்சு. குறைச்சா என்ன செய்யணும்? மறுபடியும் அந்த செக்கு ரிட்டர்ன் ஆன செக்கை நாம் வச்சு வேலையில கடன்பட்டோருக்கு கொடுக்கணும். அப்போ கடன்பட்டோர் கணக்குல போயிட்டு வரவு வச்சு விடணும். கடன்பட்டோர் கணக்குக்கு வந்தாச்சு. மறுக்கப்பட்ட காசோலை 6ஆம் மாசம் 28 மறுக்கப்பட்ட காசோலை 13,000 அங்க சேர்த்துட்டா. அடுத்தது 29ஆம் தேதி என்ன நடக்குது? கடன்பட்டோரிடமிருந்து 632ஆம் இலக்கம் கொண்ட ரூபாய் 5,700 பெறுமதியான காசோலை ஒன்று பெறப்படல். இதில் அனுமதிக்கப்பட்ட கழிவு 300 ரூபாய் ஆகும். இக்காசோலை அச்சந்தர்ப்பத்திலே வங்கியில் வைப்பிலிடப்பட்டது அப்படின்னு போட்டிருக்காங்க. கடன்பட்டோர் தாராரு 5,700 காசோலை. அப்ப கடன்பட்டோர் தரக்குள்ள காசோலை தரக்குள்ள நமக்கு வரவுல வரும். எத்தனாம் தேதி? 6ஆம் மாசம் 29ஆம் தேதி. ஆனா இங்க என்ன நடந்துக்குது? அதே நாளே பேங்க்ல போடுறதால நாம காசுல பதிய இயலாது. மேல வந்தாச்சு வங்கி. 6ஆம் மாசம் 29 கடன்பட்டோர் தார காசோலை 5,700 பதிஞ்சிட்டு அப்படி தரக்குள்ள அவர் 300 கழிவையும் சேர்த்து நம்மகிட்ட கணக்குல கழிச்சு விடுறாரு. அதையும் போட்டாச்சு. போட்டா இங்கிட்டு வங்கி கணக்கு வர வாய்ந்தா கடன்பட்டோர் கணக்கு செலவு போட்டாச்சு. அந்த 6/29 வங்கியிலேயே நேரடியாக செஞ்சது 5,700 செக். அவரு நம்மளோட கணக்குல நான் செலுத்த வேண்டியதுலேருந்து கழிவு தந்தது 300 ரூபா. அது ரெண்டையும் போட்டு விட்டா சரி. போட்டுட்டு என்ன செய்யணும்? இங்க போனா கழிவு நிரல் இருக்குது 300 ரூபா. இந்த 400 ரூபாய்க்கு நான் பதிவு செஞ்சிட்டோம். இங்க 300 ரூபாய்க்குது. அப்போ இது வரவு பக்கம் இருக்குது. அப்போ கொடுத்த கழிவு எவ்வளோ? 300 ரூபான்னு சொல்லி என்ன செய்யணும் நாம? அதை வரவு பக்கம் வந்தா அந்த பதிவை செய்யும். சரியா? அவ்வளவுதான் இந்த கணக்கு. இதுல எதுவும் பிரச்சனைக்கிறா? இல்ல சார். இல்ல. எல்லாரும் சரியா? ம். சரி சரி. அடுத்தது செயற்பாடு ஒண்ணு இருக்குது. அதை நீங்க செஞ்சு பாருங்க. பார்த்துட்டு நமக்கு விடைய தாங்க. சரியா? சரி சார். இப்பயா? செயற்பாடு ஒண்ணு. இப்ப இல்ல, பிறகு செய்யும். சரி, அப்ப தெரியும் தானே? எதுவும் பிரச்சனை இல்லையே? செய்யலாம் தானே தனியா? சரி சார். செய்யறா? இல்ல. லிங்க் இன்னும் ஒரு 2 நிமிஷம் 57 செகண்ட்ல கட் ஆகுனா மறுபடியும் அதே லிங்க்ல என்ன செய்யுங்க? ஜாயின் ஆகும். சரியா? இந்த ம். இவனுங்க வந்துட்டானுங்களா 2 பேரும்? வந்துட்டானு. ஏன்னா சத்தம் போடாம அமைக்கிறானு. 5
சிவில் இன்ஜினியர் ஹசன். இல்லையே இன்னொரு ஆள் ஆசிரியர் வர ஆசிரியர் மாட்டானா? வரமாட்டான் ம் வரமாட்டான் சொன்னானா? நான் வரமாட்டான் எப்போ வரமாட்டான். கோல் அடிச்சு கேட்க போனேன் அதான். வர மாட்டானா? அவன் நம்பரை அவன் மாத்தி மாத்தி ஆ நம்பர் நம்பரை மாத்தி ஆ அவன் நம்பர் ஒத்தட்டே இல்லையா? இல்ல அவருக்கிட்ட யாருக்கிறீ? நான் தான். நீதான் நினைக்கிறேன். வீட்லயே இல்லையா இல்லையாப்பா? சரியாட உள்ள வைக்கிறான். சரி நான் பார்ப்போம். அவன் வந்தா விருப்பமா இருந்தா வரட்டும். என்ன சரி கட்டி வைக்கிறாத. சரி இப்ப இந்த செயற்பாடை தான் நீங்க செய்ய போறீங்க. செஞ்சு விடை எனக்கு தாங்க, என்ன நடக்கும்னு நான் பார்த்து திருத்துறேன். வங்கி கணக்கம் தயாரிக்கணும், பேரேடம் தயாரிக்கணும். Right. அடுத்தது வந்து வங்கி மேலதிக பற்று. அன்னைக்கு படிச்சோம்ல, என்ன வங்கி மேலதிக பற்றுண்டா? என்ன படிக்கலையா? அன்னைக்கு சொல்லி தரையிலையா? படி அப்ப சொல்லுங்க வேண்டாப்பா. என்ன வங்கி மீதி கூடை வங்கி மீதி கூடைக்கிறதா? கூடைக்கிறதா குறைகிறதா? வங்கி மீதியோட காசோலை கணக்கு கூடுகிறது. வங்கி மீதியை விட காசு கணக்கு கூடைகிறது. காசோலையில எழுதின பெருமானம் கூடும். காசோலையில் எழுதின பெருமானம் கூட வைகிறது. ரைட். கிட்டத்தட்ட வந்துட்டான் வடைக்கு. என்னண்டா வங்கி மேலதிகப்பட்டுண்டா? நம்ம வங்கி நடைமுறை கணக்குல என்ன மீதி இருக்குதோ அதை விட குறைவாக தான் செக் எழுதணும். காசு